பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த திங்கட்கிழமை முதல் விடுமுறை வேதாகம வகுப்பு நம்முடைய பேராலயத்தின் சார்பாக 4 மையங்களிலே நடைபெற்றது. விசேஷமாக இந்த நாள் இந்த பரிசுத்த ஆராதனை இந்த விடுமுறை வேதாகம வகுப்பு மாணவர்களின் அந்த கற்றுக்கொண்ட ஆர்வத்தையும் அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார்கள். இப்பொழுது முதலாவதாக கருத்து வசனத்தோடு கூட 10 நாட்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட வசனங்களை இப்பொழுது முன்பதாக வந்து சொல்ல இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து முதலாவதாக மேரி ஆர்டன் நடுநிலைப் பள்ளி பாடல் பாட வர இருக்கிறார்கள். இரண்டாவதாக அஸ்போன் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் பாடல் பாட இருக்கிறார்கள். மூன்றாவதாக எஸ்டிசி பயிற்சி பெற்ற மாணவர்கள் பாடல் பாட இருக்கின்றார்கள். நான்காவதாக கதீட்ரல் மையத்திலே பயிற்சி பெற்றவர்கள் பாடல் பாட இருக்கிறார்கள். ஆயத்தத்தோடு இருக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யோவான் 12:46. நாள் மூன்று வேத வசனத்தை பிடித்து பிரகாசி. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலேயே சுடர்களைப் போல பிரகாசிப்பிக்கிற நீங்கள். பிலிப்பியர் 2:14. நாள் 4 சோதனையில் பிரகாசி. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. லூக்கா 11:35. நாள் 5 வார்த்தையில் பிரகாசி. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீதிமொழிகள் 15:4. நாள் 6 மனிதர் முன்பாக பிரகாசி. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. நாள் 7 எந்த சூழ்நிலையிலும் பிரகாசி. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. நாள் 8 இயேசுவுக்காய் பிரகாசி. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவை நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 பின்பாகம். நாள் 9 வாழ்க்கையில் பிரகாசி. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. 2 கொரிந்தியர் 3:2. நாள் 10 இறுதி வரை பிரகாசி. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2:10.
பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் நம்மில் பெருகுவதாக. இந்த ஆராதனை நம்முடைய பிவிஎஸ் குழந்தைகளுடைய சிறப்பு ஆராதனையாக நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நயகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அமைப்பு வீதமாக உண்டு. தண்ணீர் உயரமாக மலையிலிருந்து விழும். பிறகு சமவெளியிலே அந்த தண்ணீர் ஓடும். சமவெளியில் ஓடி பிறகு அது ஒரு பள்ளத்தில் போய் பாய்ந்து விழும். பார்ப்பதற்கு அழகான காட்சி. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த காட்சியை பார்ப்பதற்காக வருவார்கள். அந்த நயகரா நீர்வீழ்ச்சியிலே ஒரு நாள் ஒரு போட்மேன் காலையில் அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி காட்டுவதற்காக தன்னுடைய போட்டை எடுத்தான். தன்னுடைய போட்டில் அநேகரை ஏற்றிக்கொண்டான். அந்த போட் அந்த நீர்வீழ்ச்சியின் அழகை பார்த்து ரசிப்பதற்கு அதில் ஏறிக்கொண்ட மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக அழைத்து சென்றான். அழைத்து சென்றுவிட்டு மத்தியான நேரத்திலே அவன் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். கரையில் கொண்டு வந்து சேர்த்த பொழுது அங்கே ஜனங்களை எல்லாம் இறக்கி விட்டுவிட்டு அந்த நீர்வீழ்ச்சியின் கரையோரத்தில் இருந்த ஒரு மரத்திலே அந்த படகை தன்னுடைய கயிற்றினால் கட்டினான். கட்டிட்டு தன்னுடைய கரத்திலே உணவு கொண்டு வந்தான். அந்த உணவு பொட்டலத்தை நன்றாக சாப்பிட்டான். அந்த உணவு பொட்டலத்தை சாப்பிட்ட பிறகு அந்த போட்டில் நல்ல உறங்க ஆரம்பித்தான். தூங்கிட்டு இருக்கிறான். அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அந்த அலைகள் அந்த அசைவிலே அந்த படகு கட்டி வைத்திருந்த அந்த கயிறு அப்படியே அவிழ்ந்து விட்டது. அவிழ்ந்த பிறகு ஜனங்கள் பார்க்குறாங்க, போட்டினுடைய கயிறு அது அவிழ்ந்து விட்டது. இனி போட் அந்த நீர்வீழ்ச்சியிலே போக ஆரம்பித்து விடும். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த போட்மேன் அந்த போட்டில் நல்லா உறங்கிட்டு இருக்கிறான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த அசைவிலே அந்த நீர் வீழ்ச்சியினுடைய அந்த நீரோட்டத்தின் அசைவிலே அந்த படகு அப்படியே நகர ஆரம்பித்தது. எல்லோரும் பார்த்தார்கள், போட்மேன் எழும்பிடுவான், அவனை நம்ம எழுப்பி அந்த போட்மேனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. ஏன்னா அந்த நீர் அதிர்வுகளிலே அசைவுகளிலே அது வேகமாக செல்ல ஆரம்பித்து விட்டது. இப்போ கரையில் நின்று பார்த்து கொண்டிருந்தவங்களாம் அவன் உறங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவன் உறங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே தங்களுடைய கரங்களை தட்டி விதமாக சொன்னாங்க, போட்மேன் போட்மேன் வாக்கப் என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னார்கள். அந்த சத்தம் அவன் காதில் விழல. நல்லா உறங்கிட்டு இருக்கிறான், களைப்பல்லவா, அந்த களைப்பிலே அவன் நன்றாக தூங்கி கொண்டு இருக்கிறான். அந்த போட் அப்படியே போய் அந்த சமவெளியில் இருந்த 2 பாறைகளுக்கு இடையில போய் சிக்கி கொண்டது. இப்போ யோசித்தாங்க, இது நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு தருணம். போட்மேனை நம்ம இப்போ எழுப்பிட்டோன்னா அவன் பாதுகாக்கப்படுவான் என்று நினைத்து மீண்டும் கரையில் இருந்தவர்கள் சத்தமாக சொன்னாங்க, மிகவும் சத்தம் போட்டு சொன்னாங்க, போட்மேன் போட்மேன் வாக்கப், கெட் ஆன் த ராக், கெட் ஆன் த ராக், படகோட்டி படகோட்டி எழுந்திரு, நீ பாறையை இறுக பிடித்துக்கொள், உன்னை பாதுகாத்து கொள்ளலாம் என்று கரையில் இருந்து சத்தம் போட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் சத்தம் போட்டாங்க. ஆனால் போட்மேன் எழும்பவில்லை. மீண்டும் சொன்னாங்க, போட்மேன் போட்மேன்
வாக்கம் கெட்டான் த ராக், பாறையை பிடித்துக்கொள், பாறையை பிடித்துக்கொள். அவை எழும்பவே இல்லை. அந்த படகு அந்த பாறையை விட்டு அப்படியே நகர்ந்தது. நகர்ந்து அப்படியே அது அந்த நீர்வீழ்ச்சியினுடைய பள்ளத்திலே அந்த தண்ணீரிலே போய் விழுந்தது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களையும் பாதுகாக்க வேண்டிய உன்னத பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள், ஆண்டவருடைய வசனங்களை கேட்டார்கள், ஆண்டவருடைய வசனத்தை படித்தார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளங்கள் நல்ல உள்ளம், இவர்களுடைய உள்ளங்கள் நல்ல உள்ளம். இந்த நல்ல உள்ளத்தை பாதுகாப்பதும் இந்த நல்ல உள்ளத்தை காப்பாற்றுவதும் பெற்றோராகிய நம்முடைய கரங்களிலே பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்பை நாம் கடமையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இதை புலம்பல் 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அங்கே எரேமியா சொல்லுகிறார். யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? எரேமியாவின் புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். குழந்தையின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை கொடுப்பது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ அப்பமாகிய இயேசுவை கொடுப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இயேசு சொன்னார், ஜீவ அப்பம், சத்தமா சொல்லுங்க, ஜீவப்பம். இந்த ஜீவ அப்பத்தை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நல்ல உள்ளங்கள் குழந்தைகள். இந்த நல்ல உள்ளங்களிலே கடவுளுடைய வசனத்தை போதித்து கடவுளுடைய வசனத்தை சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்துவது நம்மீது விழுந்த மாபெரும் பொறுப்பு, மாபெரும் கடமை. எரேமியா இந்த வசனத்தை சொல்லும் பொழுது மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறார். வேத வசனம் கிடைக்காமல், கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்காமல் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களாம்? புலம்பல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 19வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் புராணனுக்காக, பாருங்கள், எல்லா தெருக்களின் முனைகளிலும் மூர்ச்சித்து போய் கிடைக்கிற உன் பிள்ளைகளின் நலனுக்காக கடவுளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. குழந்தைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 18வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசியுங்கள். யாருடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது? குழந்தைகளுடைய இருதயம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதியிலே வாசியுங்கள். இரவு பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. ஆகவே எரேமியா தன்னுடைய புலம்பலிலே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பிள்ளைகளுக்காக நீங்கள் முதற் சாமத்தில் எழுந்தி அவர்களுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள். நம்ம பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் அவருடைய நலனுக்காக நாம் அக்கறை எடுக்கிறோம்? பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள்,
அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசியுங்கள். இஸ்ரவேலைக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. போதும், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. இந்த 4வது வசனம், இஸ்ரவேலைக்கே நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். இது என்ன வசனம் தெரியுமா? யூத மக்களுக்கு இது முக்கியமான ஒரு கடவுளுடைய வார்த்தை. இதை அவர்கள் ஷம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷம்மா கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த ஷம்மாவை எப்போ சொல்லுவாங்கன்னா, அதிகாலையில் எழுந்திருவாங்க. அதிகாலையில் எழுந்து தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் உட்கார வைத்து குடும்பத்தில் யார் மூத்தவரோ அவர் சொல்லுவார். குடும்பத்தில் மூத்தவர் தன் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவார், பிள்ளைகள் சேர்ந்து சொல்லணும். அவங்க காதுகள் கேட்க சத்தமாக சொல்லுவார், இஸ்ரவேலைக்கே உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலைக்கே நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வார்த்தை அவனோட காதுகளில் தினந்தோறும் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். அவர் சொல்லுவார், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறு என்று சொல்லி குடும்பத்தின் தலைவன் தன் குழந்தைகளை பார்த்து இந்த ஷம்மாவை சொல்லுவான், இந்த வசனத்தை சொல்லுவார். எத்தனை பேர் நம்ம வீட்டில் காலையில் எழுந்து நம்ம பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை படித்து சொல்லுப்பா, கடவுளுடைய வார்த்தையை சொல்லு, கடவுளுடைய வார்த்தையை வாசி, கடவுளுடைய வார்த்தையின்படி நட. எத்தனை பெற்றோர் நம்ம சொல்கிறோம்? யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. யோசிக்கணும். இதை யார் சொல்கிறாங்க தெரியுமா? அங்கே ஒரு ஆசீர்வாதம், ஒரு 3 ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே என்ன உண்டாகுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லுவது, கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, குடும்பமாக அதிகாலையில் எழுந்து இந்த ஷம்மாவை வேத வசனத்தை சொல்லி பழகுவது ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். இன்னைக்கு மனித வாழ்க்கை காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் டேப்லெட்டில் தான் ஓடுது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்றைக்கி 99% மக்களுக்கு வாழ்க்கை இதில் தான் ஓடுது. மிட்டாய் மாதிரி மாத்திரையாக ஓடுது. யோசிக்கணும். இதை யான் யூத ஜனங்கள் அதிகமாக கை கொள்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலைக்கே உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும்? பெருகும். உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். 2வது அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே சொல்லுகின்ற வார்த்தை 3வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேலே நீ நன்றாக இருப்பாய்.
யாரா இருப்பா? நீ நன்றாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பகுதியில் 2 பேரை காங்கல. நம்ம பகுதியில் இன்றைக்கி 2 கூட்ட மக்களை காணவே இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒன்று இந்த குடுகுடுப்பக்காரன், அவன் காலையிலே வந்து வீட்டிலேருந்து இரவு வந்து குடுகுடுப்பாடிச்சு சொல்லுவான், உனக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான். இப்போ அவனை எங்கேயுமே நினச்ச முடியல, பார்க்க முடியல. அடுத்து அதிகாலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்ட மக்கள் வருவாங்க. பழைய காலங்களில் அம்மா ஏதாவது பழசு இருந்தால் கொடுங்கடி சொல்லி கேட்பாங்க. இப்போ எங்கேயாவது கேட்க வராங்களா? இல்லை. ஏன்னா அவர்கள் செய்கின்ற பணியை இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இன்றைக்கு இந்த திருவார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாய், இந்த திருவசனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாய், இந்த கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாய், வீட்டில் இருக்கிற கோழியில இருந்து, ஆட்டில் இருந்து, மாட்டில் இருந்து, மனிதன் வரைக்கும் என்னது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்ல காலம் பிறக்குன்னு அவன் சொல்கிற மாதிரி நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் இந்த வேலையை எடுத்துக்கிட்டு கடவுளையும் கடவுளுடைய காரியங்களையும் விட்டுவிட்டு வழி திறப்புகின்ற மக்கள் கூட்டம். அவன் பார்த்தான் நம்மளை விட இன்னொரு கூட்டம் உருவாகிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அவன் விட்ட வேலையை இப்போ நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஜாக்கிரதை. காலை வேளையில் கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பது, காலை வேளையில் கடவுளுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லுவது நம்மீது விழுந்த கடமை. கரிசனை. நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஆயுசு பெருகணும் அப்படிங்கிறதற்கு இந்த கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும். இன்றைக்கு நான் 2வது ஒரு கூட்டத்தை சொன்னேன், அவங்கள காங்கலை. இன்னைக்கு எல்லார் வீட்லையும் பிரித்து வாங்கி பழசெல்லாம் டம்ப் பண்ணி என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடுறாங்க. வந்து கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடும். வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பது, வேத வசனங்களை பிறருக்கு போதிப்பது நம் மீது விழுந்த கடமை. இஸ்ரவேலே கேள், உன் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறு, உங்கள் ஆயுசு என்ன செய்யும், பெருகும். சரியா? 2வது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் இப்போ உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிற தீர்க்க தரிசனம் எப்படின்னா, இந்த வேத வசனத்தை படித்து அதை கேட்டு அதன்படி நடக்கிற நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நான் எனக்கு அப்படியே அந்த எக்ஸிபிஷனை போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் நிறைய சிந்தனைக்கான காரியங்கள் அங்கே நிறையா இருந்துச்சு. நீங்களும் போய் அங்கே இருக்கிற சிந்தனைக்கான காரியங்களை வாசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களோடு பேசும் அந்த வாசகங்கள், அந்த வாசகங்கள் உங்களோடு பேசும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. 3வதாக என்ன ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது? அங்கே மத்தியில் பாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் என்ன செய்வதற்கு, சத்தமா சொல்லுங்க, விருத்தி அடைவதற்கு, உங்கள் குடும்பம் செழித்தோங்குவதற்கு, வாழையடி வாழையாய் வளர்ந்து பெருகுவதற்கு இஸ்ரவேலைக்கே கடவுளுடைய வார்த்தை இந்த ஷம்மா உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே கடவுளுடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளுடைய உள்ளம் நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் விதைக்கும் பொழுது அவர்கள் தீர்க்காயுசோடு வாழ்வார்கள், அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே, விருத்தி அடைவாங்க. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு, லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு, கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த தேசத்திலே இந்த கடவுளுடைய வார்த்தை கிடைக்கவில்லை. இந்த கடவுளுடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கின்ற தெருக்களிலும் சந்திகளிலும் வீதிகளிலும் மூர்ச்சித்து போய் நிற்கின்ற குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஆலயம்,
நல்ல அமைப்பு, நல்ல வாழ்க்கை, நல்ல காரியங்கள் கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையிலே நல்ல உள்ளமாக்கிய நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நாம் ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாடத்திலே நாம் அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரம் இவ்விதமாக சொல்லுகிறது. நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 13வது அதிகாரத்தில் கடவுளுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகிறது. அங்கே 8வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 13:8, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த வார்த்தையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போடுங்கள். அது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். 1912வது ஆண்டு டைட்டானிக் கப்பல் அது லண்டனில் இருந்து நியூயார்க் நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த கப்பல் எல்லாரும் சொன்னாங்க, இந்த சொகுசு கப்பல் ஒருபோது யாராலும் உடைக்க முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஜேர்னி, முதல் ஜேர்னி இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு நியூயார்க் பட்டணத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. கடல் வழியாய், கடல் மார்க்கமாய் போகிறது. அந்த கப்பல் போய்கொண்டிருக்கின்ற அந்த நாளின் இரவு நேரத்திலே பகலெல்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த கப்பலில் இருந்தாங்க. நன்றாக அவர்கள் மகிழ்ச்சியோடு அங்கே தங்களுடைய விளையாட்டுகளையும் களிப்பாட்டங்களையும் கொண்டாடினார்கள். ராத்திரி எல்லாரும் உறங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைட்டானிக் கப்பலில் எல்லாரும் அங்கே சந்தோஷமாக மகிழ்ச்சியை கொண்டாடி இரவு நேரத்தில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது கப்பல் இங்கிலாந்து தேசத்திலிருந்து நியூயார்க் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கரு உருவம் வந்து கொண்டு இருக்கிறது. கருப்பான ஒரு உருவம் வந்து கொண்டு இருக்கிறது. மாலுமி பார்த்தான், ஏதோ ஒரு பெரிய உருவம் ஒன்று கப்பலுக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வதென்று யோசித்தான். கப்பல் போய்கொண்டிருக்கிறது. அந்த பெரிய உருவம் அந்த கடலிலே அப்படியே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சற்று அருகாமையில் வந்த பொழுது அவன் அறிந்து கொண்டான், ஒரு பெரிய பனிப்பாறை அது இரவு வேளையிலே அப்படியே நகர்ந்து வருவதை கண்டான். மாலுமி யோசித்தான். என்ன யோசித்தான் தெரியுமா? இந்த கப்பலை எப்படி நாம் காப்பாற்றுவது? சரி, தன்னுடைய ஞானத்தினால் சாதுரியத்தினால் அந்த கப்பலை அவன் அப்படியே சுக்கானை சற்று அவன் வளைத்து அங்கே கப்பலை நகர்த்தி கொண்டு போனான். கப்பல் அந்த பெரும் பனிப்பாறையை கடந்து போகும் பொழுது கப்பலின் பின்பாகம் அந்த பாறையில் தட்டிவிட்டது. கப்பலின் பின்பாகம் அந்த பாறையில் தட்டிச்சு. அந்த பாறையில் தட்டின உடனே யாராலும் உடைக்க முடியாது, யாராலும் இந்த கப்பலை வீழ்த்த முடியாது, இந்த கப்பல் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கப்பல் அப்படி சொல்லி சொன்ன அந்த கப்பல் முதல் பயணத்திலே அது அப்படியே கிராக் ஆயிடுச்சு. கடலில் இருந்து தண்ணீர் அந்த கப்பலுக்குள்ளே வந்தது. கப்பலுக்குள்ளே வந்த உடனே மாலுமி பார்த்தான், அப்படியே கீழே இருந்து தண்ணி அப்படியே உள்ளே வந்து வேகம் அந்த கப்பல் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. காலையில் முழித்த உடனே கண் விழித்த உடனே எல்லாரும் நியூயார்க் போயிடலான்னு சொல்லி சந்தோஷமாக உறங்கிட்டு இருக்கிறாங்க. நடு இரவிலே மாலுமி அங்கே வைக்கப்பட்டிருந்த அலாரத்தை அடித்தான். ஒளிபெருக்கியில் பேசினான். இந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ள தண்ணீர் வந்து விட்டது. இந்த டைட்டானிக் கப்பல் இன்னும் கொஞ்சம் மணி நேரத்திலே அது கடலுக்குள் மூழ்கிவிடும். லைட் போட்டிருக்குது, நீங்கள் லைட் போட்டு எடுத்துட்டு கடலில் குதிச்சு உங்கள் உயிரை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி அறைகூவல் கொடுத்தான். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணான். எல்லாரும் உறக்கத்தில் எழுந்துறாங்க. எழுந்தி பார்க்குறாங்க. என்ன செய்வது? ஒன்றும் முடியல. தங்கள்கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க. விலையுயர்ந்த பொருட்கள், தங்களுடைய ஜாமான்கள், தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் தூக்கி கடலில் போட்டாங்க. கடைசியாக ஒரு பாடலை பாடினார்கள்.
உமதண்டை கத்தரே என்கிற பாடலை பாடினாங்க. நிறைய பேர் கடலுக்குள்ளே குதிச்சாங்க. கொஞ்சம் பேருக்கு லைஃப் போட்டு கிடைக்கல. அந்த கப்பலின் மரத்துண்டுகளை உடைத்து கொஞ்சம் பேர் தங்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்கு அதை வைத்துக்கொண்டு கடலில் நீந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாலை நேரம் சூரியன் உதயமாகி வருகிறது. அப்பொழுது ஒரு அலை ஒன்று அடித்தது. அந்த அலையில் ஜான் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் ஒரு சின்ன கட்டையை பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு நீந்தி கொண்டிருந்தார். அந்த ஜான் கார்பர் நீந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு அலை வந்தது. அந்த அலையில் ஒரு மனிதன் வந்தான், ஒரு நாத்திகன். அவனை பார்த்து ஜான் கார்பர் சொன்னார், மகனே, நம்ம 2 பேரும் கடலில் நீந்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 2 பேரையும் ஒரு அலை சேர்த்து விட்டது. எனக்கு ஒரே ஒரு காரியம் நான் சொல்கிறேன். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து தருகிற நல்ல வாழ்வு. அந்த இயேசுவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள். அவர் உன் இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் சின்ன இதயத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்தால் உன்னதமான கடவுள் உனக்கு வாழ்வு தருவார் என்று சொன்னான். அந்த நாத்திகன் சொன்னான், போயா, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இப்போ வந்து இந்த கடலில் இதை சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னான். மீண்டும் ஒரு அலை வந்தது. 2 பேரையும் பிரிச்சுட்டு போயிடுச்சு. 2 பேரும் நீந்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு அலை வேகமாக வந்தது, 2 பேரையும் இணைத்தது. ஜான் கார்பர் சொன்னார், அவனை பார்த்து சொன்னார், மகனே, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசுவுக்கு உன் இதயத்தை கொடு என்று சொன்னார். அந்த அலை மீண்டும் அவர்களை ஒரு அலை வந்து பிரித்து போய்விட்டது. ஜான் கார்பர் வேறு பக்கமாக போய்விட்டார், அந்த நாத்திகன் வேறொரு பக்கமாக போய்விட்டான். இது 1912ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். 1916வது வருஷத்தில் ஹோமில்டன் என்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடைபெற்றது. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த நாத்திகன் மேடையில் வந்து நின்னான். அவன் டைட்டானிக் கப்பல் என்று ஆரம்பித்தான். கூட்டமே அப்படியே அமைதியாகிவிட்டது. டைட்டானிக் கப்பலை பற்றி என்ன சொல்ல போறான்? அவன் சொன்னான், அந்த டைட்டானிக் கப்பலில் ஜான் கார்பர் என்கின்ற ஒரு தெய்வ மனிதனை சந்தித்தேன். அவருக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் தெய்வாதி தினமாய் கடவுளின் கிருபையால் நான் எப்படியோ கரையில் வந்து சேர்ந்தேன். அந்த இயேசு என்னை காப்பாற்றினார் என்பதை அறிந்தேன். அவருக்கு என் வாழ்வை கொடுத்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவது சால சிறந்தது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். சமயம் வாய்க்குதோ வாய்க்கவில்லையோ, நமக்கு சமயம் ஒத்துப்போகுதோ ஒத்துப்போகலையோ, கர்த்தர் தந்த இந்த அனுக்கிரக நாட்களிலே, கிருபைய நாட்களிலே இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. ஆமென். பாடகர் குழுவினர் ஒரு பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி புனித லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் முதல். அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பது. அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய இந்த 2022வது பிபிஎஸ் எக்ஸிபிஷனை நாம் சிறப்பாக ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்வை நமக்கு ஆரம்பித்து வைப்பதற்கு டாக்டர் ரவி எட்வின் அவர்களும் அவருடைய துணைவியாரும் நமக்கு முன் வந்தார்கள். அவர்களை நான் அன்போடு பேராலயத்தின் சார்பாக வரவேற்கிறேன். இப்பொழுது நம்முடைய எல்செப் செக்ரட்டரி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதுபோல அருமையான டாக்டர் அம்மாவுக்கு ஞானம் அம்மா இப்பொழுது ஞாயிறு பாடசாலை குழந்தைகள் 2 பேர் முன்னாடி வாங்க. பிள்ளைகள் அப்படியா? இப்போ அவர்களுக்கு இந்த பொக்கே நம்ம கொடுக்குறோம். பிள்ளைகள் வந்து கொடுமா பிள்ளைங்க இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்கு உதவி செய்வதற்கு மார்க் போடுவதற்கு 5 பேர் இருக்கிறாங்க. நம்ம டாக்டர் அம்மா, சகோதரர் தாமஸ், அவங்களுடைய துணைவியார் ஷீலா டீச்சர் மற்றும் சகோதரர் ஆமோஸ் அவங்க மார்க் போடுவாங்க. அதற்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். ஆகவே அந்த பரிசு தொகையை நம்முடைய டாக்டர் அவர்களுடைய குடும்பமே வழங்குகிறார்கள். அவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது ஜெபித்து இந்த நிகழ்ச்சி அமெரிக்காவிலிருந்து சகோதரர் ராவின் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த வாங்கியா அவர்களையும் நாம் அன்போடு வாழ்த்துகிறோம். அவர்களையும் நம்முடைய விடுமுறை வேதாம பள்ளியின் சார்பாக எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அவங்களை வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லா பாக்கியங்களையும் எல்லா நன்மைகளையும் தருகின்ற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய விடுமுறை வேதாகம் பிள்ளைகளுடைய இந்த கண்காட்சியை திறந்து வைக்க ஆண்டவர் கொடுத்த கருவைக்காக தோற்றினோம். பிள்ளைகளுடைய கைவேளைகள் நீர் கொடுத்த ஞானம் எல்லாவற்றையும் சிறப்பாக அவர்கள் உருவாக்கியிருப்பதை அறிந்து நன்றி சொல்கின்றோம். ஆசிரியர்கள், இயக்குநர்கள், பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு சென்றனுடைய ஆண்டவரை தன்னார்வ ஊழியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்தினாலே இந்த கண்காட்சியை நாங்கள் தொடங்கி வைக்கிறோம். நம்முடைய அன்பின் பிரசன்னம் இந்த இடத்தில் தங்கியிருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, தூய ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய அனைத்து ஊழியர்களோடு குழந்தைகளோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த இப்போ எல்லாரும் பொழுது நாம் அந்த எக்ஸிபிஷனை பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் தெரிவிக்கலாம்.